சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு ஷாக்கிங்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சீதாவுக்கும், அருணுக்கும் நடந்த கல்யாண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவுக்கு தெரிய வரப்போகுது. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்த பண்ணி வச்சதே சீதா தான் அப்படிங்கிற விஷயமும் முத்துவுக்கு தெரிய வரப்போகுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நடக்கிறப்ப அருணோட ஃப்ரெண்டும் கூட இருந்தாரு இல்லையா? ஸோ அருண் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸா இருக்கிறாப்ல. அவரு கூடயே இன்னொரு போலீஸும் சுத்திக்கிட்டு இருப்பாப்ல இல்லையா? அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்த ஃபோட்டோ எடுத்தாரு இல்லையா? அந்த ஃபோட்டோவ வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவுல அப்லோட் பண்ண போறாப்ல. ஸோ அந்த விஷயம் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வருது. ஸோ முத்துவோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு முத்துவுக்கிட்ட காமிக்க போறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அருணுக்கும், சீதாவுக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் தெரிய வரப்போகுது. ஸோ அந்த ஃபோட்டோவுல நல்லாவே தெரியுது இல்லையா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடந்திருக்கு. அங்க நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, அருண பார்த்திருப்பாப்ல. அங்க சீதாவும் இருந்திருப்பாங்க. ஸோ இத வச்சு பார்க்கும்பொழுது, சீதா தான் இந்த கல்யாணத்த பண்ணி வச்சுட்டு நம்மகிட்டயே மறைச்சுட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிய வர, இப்ப வீட்ல போயிட்டு சீதா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சத்தம் போட்டு, "நீ அருணுக்கும், சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சியா?" அப்படின்னு மீனா கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாப்ல நம்ம முத்து. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ எல்லாருமே வந்து, "இதுதான்டா சந்தர்ப்பம்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் மீனாவ பத்தி சொல்ல, இந்த விஜயாவும் சேர்ந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிக்கும், ரவிக்கும் இவ கல்யாணம் பண்ணி வச்சா" அப்படின்னு மீனாவ திட்ட, அண்ணாமலை மட்டும் நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன அவ தங்கச்சிய அவன் ஆசைப்பட்டவனோட தானே கல்யாணம் பண்ணி வச்சா, அப்படின்னு அண்ணாமலை சொல்லி பார்க்குறாப்ல. ஆனா முத்து இதுக்கப்புறமும் எனக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி வீட்ட விட்டு வெளியில அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.